சின்னா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்? தெரியல. வா நம்ம ரோசி லில்லி கிட்ட கேட்டு என்ன விளையாடுறதுன்னு டிசைட் பண்ணலாம். ரோசி அங்க பாரு, சின்னாவும் லில்லியும் வராங்க. ஆமா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சீக்கிரம் வராங்களா பாரு. ஆடி அசைஞ்சு மெதுவா வராங்க. ஹாய் ரோசி டெய்ஸி, எப்படி இருக்கீங்க? என்ன காத்தோட்டமா வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? காத்தோட்டமாவா? உங்க 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சீக்கிரமா வர சொன்னோம்ல. நல்லா கேளு ரோசி, இவன் எங்க வீட்டுக்கு வரதுக்கே லேட் பண்ணிட்டான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்பி வரோம். சரி விடுங்க, அதான் வந்துட்டீங்கல்ல. இப்போ நம்ம என்ன விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாம், இல்லைன்னா கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறதெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையிலேருந்து நிறைய வேலை. இப்போதான் வெளியே வந்து உட்காந்தேன். உட்காந்துட்டே விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லுங்க. என்னது உட்காந்துட்டே விளையாடுற விளையாட்டா? உட்காந்துட்டு என்ன விளையாட்டு விளையாட முடியும்? உட்காந்துட்டே என்ன விளையாடலாம்? இரு, நான் யோசிக்கிறேன். ஆ ஆ சொப்பு சாமானை வச்சு விளையாடலாமா? என்னது சொப்பு சாமானமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு சுத்தமா பிடிக்காது, போர் அடிக்கும். வேற ஏதாவது விளையாட்டு சொல்லு. உனக்கு தான் போர் அடிக்கும், எங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது. சொப்பு சாமானமே விளையாடலாம்ப்பா. இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். சரி ஓகே, நான் உள்ள போயிட்டு என்னோட சொப்பு சாமானம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அண்ணா பாருங்கண்ணா, அவங்க சொப்பு சாமானம் விளையாட போறாங்க. நம்ம மட்டும் இங்க இருந்து அவங்கள வேடிக்கை பார்க்கணும். அவங்க மட்டும் ஜாலியா விளையாடுவாங்க. நம்ம ஏன் வேடிக்கை பார்க்க போகிறோம்? நீ உள்ளே போய் பால் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் பால் வச்சு விளையாடலாம். சூப்பர்ண்ணா, அவங்களாவது உட்காந்துட்டே விளையாட போறாங்க. நம்ம நல்லா பாலை தூக்கி போட்டு விளையாடலாம். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். டெய்ஸி, என்ன எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் ரோசி. இங்க பாரு எவ்வளோ சாமானம் இருக்குன்னு. இங்க பாத்தீங்களா சொப்பு சாமானம் எவ்வளோ இருக்குன்னு? என்னப்பா இவ்வளோ சொப்பு சாமானம் இருக்கு, நிறைய வச்சிருக்கியே. ஆமா, இப்ப பாருங்க, நான் கொட்டுறேன். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஐயோ, இது என்ன? என் முகமே தெரியாத அளவுக்கு இவ்வளோ கோபுரம் மாதிரி குவிச்சு வச்சிருக்கு. எல்லாத்தையும் எடு. டெய்ஸி, என்ன டெய்ஸி இவ்வளோ சாமானுங்க எடுத்துட்டு வந்திருக்க? இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கே இன்னைக்கு ஒரு நாள் போதும் போலயே. லில்லி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை லில்லி. இங்க பாரு, நான் ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் செட்டாக வச்சிடுறேன். அதோட மூடியோட சேர்த்து மூடி வச்சிடுறேன். தட்டெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடுறேன். ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சிடுறேன். எந்த ஸ்டவ் யூஸ் பண்ணலாம்? இங்க ஒரு சிங்கிள் ஸ்டவ்வும் இருக்கு, டபுள் ஸ்டவ்வும் இருக்கு. சிங்கிள் ஸ்டவ் வேண்டாம், டபுள் ஸ்டவ்வே யூஸ் பண்ணலாம் டெய்ஸி. ஃபர்ஸ்ட் நான் சமைக்கிறேன்ப்பா. சரி லில்லி, நீயே சமை. என்ன சமைக்க போற? நான் கறி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். கறி குழம்பா? ஆமாம், அதுக்கு தான் இந்த பாத்திரம் மேலே வச்சுருக்கேன். இப்போ இதில் கலர் பவுடர் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்களேன், பிங்க் கலரில் ஒரு பவுடர் இருக்குது, கலர் பவுடர். இதை நான் சேர்க்க போகிறேன். கலர் பவுடர் கறி குழம்புக்கா? என்ன சொல்கிற நீ? இங்கே பாருங்கள், நிறைய கலர் பவுடர் இருக்குது. என்னென்ன கலர் பவுடர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இந்த கறி கிரேவிக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். இது கூடவே நான் வச்சுருக்க கலர் பால்ஸை சேர்க்க போகிறேன். என்னது இந்த கலர் பால்ஸ் கரியா? என்ன இது பைத்தக்காரத்தனமா இருக்கு? லூசு மாதிரி விளையாடுறீங்கப்பா. சின்னா, சும்மா இது விளையாட்டு தானே சின்னா. அவ விளையாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன நிஜமான சமையலா? விடு, அவ பண்ற மாதிரி பண்ணட்டும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சமாக இதுக்குள்ளே போட போகிறேன். போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. ஆமா, கறி குழம்புன்னு சொன்னேன், கட்டியா இருக்கு. இது குழம்பு இல்லை, கிரேவி. அப்படி தான் திக்காக இருக்கும். சரி, இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அது வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ நான் பண்றேன். இந்த பேன் வச்சு ஒயிட் ரைஸ் செய்ய போறேன். ஒயிட் ரைஸ் எல்லாம் ஒரு குக்கிங்கு, அதை பண்ற. சும்மா இரு சின்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். இந்த கோலமாவு எடுத்திருக்கேன். இந்த கோலமாவை தான் நான் ஒயிட் ரைஸா பண்ண போறேன். என்ன டெய்ஸி சொல்ற? கோலமாவு ஒயிட் ரைஸா? நம்ம என்ன கோலமாவையா ஒயிட் ரைஸா சாப்பிட்றோம்? உங்க வீட்ல எல்லாம் நான் இப்படியே செய்யறாங்க. சின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது விளையாட்டு தான். சும்மா எங்களை கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. இஷ்டம் இருந்தா இரு, இல்லைனா நீ போ. இப்போ இந்த கோலமாவை இந்த பேனுக்குள்ள போட போறேன். 2 ஸ்பூன் போட போறேன். இப்போ இதை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். சின்னா, நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. நம்ம சாப்பிடும்போது தண்ணி வேணும். ஆமா ஆமா, கண்டிப்பா தண்ணி வேணும். ஏன்னா தண்ணி மட்டும் தானே நிஜம், அதை மட்டும் தானே குடிக்க போறோம். சரி, ரொம்ப பேசாத, போய் எடுத்துட்டு வா. இரு போய் எடுத்துட்டு வர. புடிச்சிட்டு வந்துட்டேன், இந்தாங்க. இதை பாத்தியா? இதான் நெஜ தண்ணி. இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி சரி, இப்போ என் கறி குழம்பு நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி, அப்பா என்ன ஸ்மெல்லு! திறக்கும் போதே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடுறேன். நானும் என்னோட ஒயிட் ரைஸ் ரெடியா இருக்கான்னு பாத்துறேன். கொஞ்சமா எடுத்து வெந்திருக்கான்னு பார்க்கணும். வெந்திருக்கா பாரு லில்லி. நல்லா வெந்திருக்கு. நீ மூடி வச்சிரு போதும். ரெடி ஆயிடுச்சுல்ல? சரி இரு, மூடி வச்சிடுறேன். ரோசி, நீ என்ன பண்ண போற? நான் குழம்பு வைக்க போகிறேன். குழம்பா? குழம்பு ஏற்கனவே லில்லி வச்சிருக்கால்ல, கறி குழம்பு. அவள் கிரேவியாக தானே வச்சிருக்கா. நான் கீரை குழம்பு செய்ய போகிறேன். கீரை குழம்பு செய்ய போறியா? ஆமாம் ஆமாம், நான் கீரை குழம்பு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கீரை குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த பேனில் ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சமாகவும் ஊற்றாதீங்க, கொஞ்சம் மீடியமாக ஊற்றணும். கீரை குழம்புங்கிறதுனால இதில் நம்ம க்ரீன் கலர் பொடியே சேர்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் கீரை குழம்பு மாதிரியே இருக்கும். நான் 1 ஸ்பூன் கலர் பொடியே இதில் சேர்த்துட்றேன். அதுக்கு மேலே இந்த தெர்மோகோல் பால்ஸ் எல்லாம் போட போகிறேன்.
தெர்மோகால் பால்ஸ் எதுக்காக நீ போடுற? அதான் கீரை குழம்பு இல்ல, வெறும் அந்த பவுடர் மட்டும் இருக்கட்டும். இல்லை இல்லை, இது பட்டாணி போட்டால் எப்படி இருக்கும் கீரை குழம்புல, நல்லா இருக்கும்ல, அது மாதிரி பட்டாணி மாதிரி தான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடிடுறேன், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அண்ணா வானா விளையாடலாம். நான் இப்ப பால் போடுறேன், நீ கால்லே உதைக்கிறியா? சரி சரி போடு, நான் உதைக்கிறேன். இந்தாண்ணா நல்ல உதை. ரேச்சல் இப்போ பாரு நான் எப்படி எட்டி உதைக்கிறேன்னு. சூப்பர்ண்ணா, சூப்பரா எட்டி வச்ச. அடுத்து இப்ப நான் உதைக்கிறேன். இந்த பாலை எட்டி உதைக்கும் போது அவங்க சைடு விழுற மாதிரி வெட்டி உதைக்கணும். அப்பதான் அவங்க குக்கிங்லாம் கீழே விழும். அப்புறம் அவங்களால விளையாட முடியாது. அண்ணா என்னண்ணா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க, சீக்கிரமா பாலை போடுண்ணா. இரு இரு வெயிட் பண்ணி பாரு, இப்போ பாரு எங்க போகுதுன்னு. எங்க போதா? எங்கன்னா போகும், என்கிட்ட தானே போட போறேன். 1 2 3. ரோசி, உன்னோடது மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம சாப்பிட்டுடலாம். அச்சோ, இங்க பாரு, பால் யாரோ போட்டிருக்காங்க. வேற யாரு? அந்த ராக்கி தான் போட்டிருக்கான். பாரு சின்ன என்ன பண்ணியிருக்கான்னு. இருங்க இப்போ போய் நான் அவனை கேட்டுட்டு வரேன். என்ன பண்ண போறேன் பாருங்க. அச்சோ அண்ணா, அவங்க சைடு விழுந்துச்சுனா. வேணும்னு தான் போட்டேன். என்னடா சொல்ற? அவங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு எடுக்கலான்னு தான் போட்டேன். சூப்பர்ண்ணா. ஆனா சின்ன வந்துட்டு இருக்கானா, பால் வேற அவங்க கிட்ட இருக்கு, கொடுப்பாங்களான்னு தெரியலையே. கவலைப்படாத, நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவேன். சின்ன இரு போகாத. இங்கே பாரு, ஒன்றும் ஆகலை, மூடி மட்டும்தான் கீழே விழுந்திருக்கு. நான் அதை எடுத்து மேலே மூடி வச்சிடுறேன். நீ போக வேண்டாம், எதுக்கு வம்பு, அவன்கிட்டலாம் வாய் கொடுக்காத. இல்ல ரோசி, நான் போய் சண்டைலாம் போட போறது இல்ல. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன். அப்படியே நம்ம அமைதியாவே இருந்தா திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். சரி சின்ன, நீ போயிட்டு வா, அதுக்குள்ள நாங்க விளையாடி முடிச்சு ரெடி பண்றோம். ராக்கி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்காக நாங்க விளையாடும் போது உன் பாலை போட்டு எங்க விளையாட்டெல்லாம் கெடுக்கிற? நாங்க சும்மா தானே விளையாடிட்டு இருக்கோம். என்னது, நான் உங்க விளையாட்டை கெடுத்தனா? நான் கெடுத்தனா இல்லாட்டினா நீங்க கெடுத்தீங்களா? நான் விளையாடும் போது பால் அந்த பக்கம் போயிடுச்சு. ஒழுங்கா பாலை திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான். எங்க விளையாட்டையும் கெடுத்துட்டு இப்படி எகத்தாளமா பேசுற. நாங்க குக்கிங் செஞ்சு தானே விளையாடிட்டு இருந்தோம். எதுக்கு எங்க விளையாட்டை கெடுத்த? என்னது, குக்கிங் விளையாட்டா? ஆமா, நீ எதுக்கு அந்த குக்கிங் விளையாட்டுல அவங்க கூட போய் விளையாடுற? நீ பாய் தானே, ஒழுங்கா பால் பேட்டெல்லாம் வச்சு விளையாட வேண்டியதானே. சும்மா இரு ராக்கி. நீ எத்தனை தடவை உன் தங்கச்சி கூட சமையல் விளையாட்டு விளையாடி இருக்க? அப்பெல்லாம் நான் கிண்டல் பண்ணனா என்ன? இப்ப ஏன் நீ பண்ற? என் தங்கச்சி கிட்ட சும்மா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் விளையாடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நிஜமா விளையாடுற மாதிரி சீரியஸா விளையாண்டுட்டு இருக்க? அது என்னோட இஷ்டம் ராக்கி. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடுறேன். நான் பேட் பால் விளையாடுவேன், குக்கிங் விளையாடுவேன், என்ன வேணா விளையாடுவேன். நீ அதுலலாம் இன்டர்ஃபியர் ஆகாத. சரி சரி, அது உன் இஷ்டம், நான் உன்னை ஒன்றும் சொல்லலை. என் பாலை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இரு. உன் பாலை திருப்பி கொடுக்கணும்னா இனிமேல் எங்க விளையாட்டுல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் தருவேன். இல்லைன்னா உனக்கு பாலே கிடையாது. ஓகே ஓகே, இனிமே உன்னைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா என் பாலை திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா திரும்ப வந்து உன்னை நான் டிஸ்டர்ப் நீ பண்ணுவேன். டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நாங்க ஏன் உன் பால் எடுக்கிறோம்? இரு, நான் போய் உன் பாலை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் உன் கையில கொடுக்குறேன். என்னண்ணா, அவனுக்கு பயந்துட்டு இனிமேல் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேச்சல், அவன் இப்போ பாலை தரணுமேன்னு நான் சும்மா அப்படி சொன்னேன். நானாவது அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதாவது. இனிமே நான் மறுபடியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். நீ வேணா அதை பாரு. ஓ அப்படியா, சரிண்ணா. சின்னா, நீ என்னதான் போய் பேசினா கூட அவன் திருந்தவே மாட்டான் சின்னா. திரும்ப நம்ம வம்புக்கு வந்துட்டே தான் இருப்பான். அவன்கிட்ட நீ ஏன் போய் பேசின? பரவாயில்ல டேசி, ஒரு தடவை சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேல் வேற ஏதாவது பண்ணானா அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க நம்ம விளையாடலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பிளேட் எல்லாம் வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். யாரும் நிஜமாக சாப்பிட்றாதீங்க, இது சும்மா சமையல் தானே, சும்மா சாப்பிட்ற மாதிரி நடிக்க தான் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சோஃபிஸ் மினி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.